ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான ஒரு பயனுள்ள அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் அப்ளிகேஷனில் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணும்போது ஒரு ஷார்ட்டான வழியில் நம்ம ஷேர் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய கண்டென்ட் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை நம்ம நண்பர்களுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பாதுகாப்பான முறையில் அவருக்கு போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கு செக்யூரான முறையில் நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் என்கிரிப்ஷன். ஸோ இந்த என்கிரிப்ஷன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா சோஷியல் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை எனேபிள் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய கருத்துக்களை பாதுகாக்க முடியும். ஸோ இது இல்லாமல் வேறு லெவலில் நம்ம நம்மளுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்குன்னு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறது மூலிமா உங்களால் டெக்ஸ்ட் வடிவத்தில் இல்லாமல் ஒரு மோர்ஸ் கோட் வடிவத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த அப்ளிகேஷனை முழுமையாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மோர்ஸ் கோட் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர்ஸ் கோட் ஒரு டாட் அண்ட் டேஷ் இந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மோர்ஸ் கோட் உருவாக்கப்படுது. நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸும் மோர்ஸ் கோடாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய மோர்ஸ் கோடை ஆட்டோமேட்டிக்கலி நம்ம டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதுக்கு பிரத்யேக அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் வரக்கூடிய வீடியோவில் முழுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்ளிகேஷன் முழுக்க மோர்ஸ் கோடுக்கு பயனுள்ள ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நான் மோர்ஸ் கோடை கிரியேட் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மோர்ஸ் கோடு மூலமா நான் ரிசீவ் பண்ண மெசேஜை நான் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுக்கும்போது நான் என்னோடய அப்ளிகேஷனை பின் நம்பர் கொடுத்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நம்பரை கொடுத்து நான் அன்லாக் பண்ணிடுறேன். ஒன்ஸ் அன்லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். இதில் ஒரு இன்புட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மோர்ஸ் கோடோட வடிவம் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது ஃபோன் வைப்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர். டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் டு மோர்ஸ், அதாவது ஒரு லெட்டரை மோர்ஸ் கோடாக மாற்ற முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ண மோர்ஸ் கோடை லெட்டராகவும் மாற்றக்கூடிய வசதியை இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் செட்டிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளே சவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 வகையான சவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 1 பட்டன் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீ இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டாட் அண்ட் டேஷ் தான் ஒரு பிரதானமாக இருக்குது. லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோ கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டர்ன் எவ்ரிதிங் பேக் டு த பிகினிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது செட்டிங்ஸை நீங்கள் மாற்றி அமைச்சிட்டீங்க, அதனால் உங்களுக்கு எரர் காமிச்சிதுன்னா, ஸோ டேரெக்டாக நீங்கள் ரீசெட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலயமா நீங்கள் மோர்ஸ் கோடை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு மோர்ஸ் கோடை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஹாய்ன்னு கொடுத்து குட் மார்னிங் பார்க்கலாம். நான் ஒரு லெட்டர்ஸை நான் மேலே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா மோர்ஸ் கோட் ரெடி ஆகிடுச்சு. மோர்ஸ் கோடை நீங்கள் பார்க்கும்போது ஒரு டாட் அண்ட் டேஷ் இந்த ரெண்டை வச்சு தான் இந்த மோர்ஸ் கோடு உருவாக்கப்படுது. ஸோ அதில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் இருக்குது, அதே பார்த்தீங்கன்னா ரீப்ளே இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா காப்பீட் இருக்குது, அப்புறம் த்ரீ டாட் இருக்குது. 3 டாட்டில் நீங்கள் ஷேர் பண்ண முடியும், அதே நேரத்தில் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸ்பீக்கர், ஃப்ளாஷ் லைட், அப்புறம் வைப்ரேஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நேராக நான் என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் போய் என்னுடைய மோர்ஸ் கோடை நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா மோர்ஸ் கோட் இங்கே காப்பி ஆகிடுச்சு. நான் இதை ஷேர் பண்ண போகிறேன். ஷேர் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய ஆப்போசிட்டில் ரிசீவ் பண்ணக்கூடிய நபருக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை அவரோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா நான் அனுப்பின மெசேஜை அவரால் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்திக்கலாம்.
ஸோ நண்பர்களே, மோர்ஸ் கோடை வந்து 2 வழிகளில் பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் டு மோர்ஸ் கோட், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோர்ஸ் கோட் டு லெட்டர்ஸ். ஸோ அனலைஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அதாவது லெட்டர்ஸை வந்து மோர்ஸ் கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், அதே நேரத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ண மோர்ஸ் கோடை வந்து லெட்டர்ஸாக அனலைஸ் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் வந்து எதில் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் உங்கள் வாட்ஸ்அப்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ, ஃபேஸ்புக் மெசஞ்சர்லையோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ அருமையான அப்ளிகேஷன். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த MP3 ட்ரான்ஸ்லேட்டரை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.